சிலப்பதிகாரத்து காலகட்டத்துடைய ஒத்துப்போகக்கூடிய ஒரு அப்படியே இருக்கிற ஒரு புடை சிற்பம் தான் இந்த கொற்றவிடை சிற்பம். குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் தெரிந்தது பாலை அப்படின்னும் போது குறிஞ்சியும் முல்லையும் திரிந்துதான் பாலைன்ற ஒண்ணு உருவாகுது. அப்படின்னும் போது பாலைக்கு கொற்றவை என்னும் போது அப்ப குறிஞ்சிக்கும் முல்லைக்குமே சேயோனி மாயோனி சொன்னாலும் கூட ஆண் தெய்வங்களுக்கு மூத்த தெய்வமோ பெண் தெய்வம் தான் தமிழ் சமூகத்துல இருக்கு அப்படின்னும் போது அப்போ 5 திணைக்கும் மூத்தவள் எல்லா ஆண் கடவுளுக்கும் மூத்தவள் கொற்றவை தான். அப்போ திரிந்துதான் அவள் பாலைக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி குறிஞ்சிக்கும் முல்லைக்கு இவங்கதான். இதற்கான சான்று இந்த சிற்பத்திலே நமக்கு கிடைக்குது. என்னன்னா இங்க பாருங்க, தெரியுதுங்களா? மானும் வில்லு அம்பு, குறிஞ்சியும் முல்லையும், சரியா? குறிஞ்சியும் முல்லையும் வில்லும் அம்பும் மானும். அப்படியே மருதத்துக்கு வரும் எருமை, விவசாயத்துக்கு பயன்படுத்தப்பட்டது எருமை. நெய்தலுக்கு சங்கு, கடல்ல இருந்துதான் எடுக்கும். பாலைக்கு எயினருக்கு அரிகண்டம் கொடுத்தது. 5 திணைக்குமான நான் தான் கடவுள் அப்படின்றதுக்கு தன்னகத்தே தன்னுடைய அடையாளங்களை கொண்டு குமரியாக நின்று நமக்கு இன்னைக்கு வழிகாட்டுற தாய் தெய்வத்துடைய ஒரு அற்புதமான படைப்பு. எல்லா